நான் வந்து படத்துல வந்து ஸ்னேகா கேரக்டர் எனக்கு ஜோடி அங்க இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சீன்ஸ் எதுவும் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. இல்லை அப்போ சின்ன பையன் இருந்துச்சுண்ணா. அப்போ ஏதோ லோக்கல் சேனலில் போட்டாங்க, அப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. நல்லா இருந்தது. கடைசியாக அவங்க அந்த பாட்டு ரீமேக் பண்ணி போட்டிருந்தாங்க, அந்த இது நல்லா இருந்தது. உள்ளதாக இருக்காரு. ஆமாம், மிஸ் பண்ணுறோம். ஆமாம், வருஷத்துக்கு ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். படம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நான் வந்து தேட்டரில் பார்த்தேன். பிரிண்ட்டு ஏற்கனவே சின்ன சின்ன சீன்ஸாக பார்த்துருக்கேன். ஒரு படமாக ஃபுல்லாக வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்த்துருக்கேன். பிரிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போ எப்படி இருந்ததுன்னா எனக்கு தெரியல, வேறு லெவல் பியூர் ஹெச்டியாக இருந்துச்சு பிரிண்ட்டு. ஆடியோ சிஸ்டம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சேரன் சாரம் வந்திருந்தார், அவரும் ஷேர் பண்ணியிருந்தார், உள்ளே எங்கள் கூட தான் பார்த்தாரு. வேறு லெவலில் இருந்துச்சு படம். அப்படியே அந்த கடைசியாக பேர் போட்டு முடிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல். அந்த ஒவ்வொரு பூக்களுமே சாங்கு வேறு லெவல் சவுண்டுங்க, செம்ம அட்மாஸ்பியர். எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கலாம், அவ்வளோ அழகாக சித்ராம்மா பாடியிருந்தாங்க. அந்த சவுண்டு எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. டிஜிட்டல் இது என்ன பண்ணாங்கன்னே தெரிலங்க, ரொம்ப பியூர் ஹெச்டியாக இருக்குது, செம்ம சவுண்டாக இருக்குது. ஆடியோ சிஸ்டம்லாம் கரெக்டாக குவாலிட்டியாக இருக்குது. பழைய படம் மாதிரியே தெரியல, புது படம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. அவருடைய இந்த ஆட்டோகிராஃப் படம் மட்டும் இல்லை, அவர் எடுத்த எல்லா படமுமே வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். அந்த படைப்பே வந்து சூப்பராக இருக்கும். அது இந்த படத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால தான் சரி படம் பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் உண்மையாகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது, மன நிறைவாக இருக்குது. அவரும் படம் முடிச்சுட்டு திரும்பி பார்க்குற அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது படத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே கை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. ஏற்கனவே பார்த்துட்டேன் சார், நல்லா பார்த்து சூப்பராக இருக்குது சார். சாரையும் பார்க்க நேரில் உட்காந்து நல்லா இருக்குது சார். தேங்க்யூ சார். சூப்பர். பார்த்துட்டோம் பேசிட்டோம் அவர்கிட்ட சார். நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு படம். டிஜிட்டலாக மாற்றுறப்ப அதோட விஷுவல் வந்து இப்போ எப்படி பார்க்க அதோட விஷுவல் அப்படியே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நல்ல ஒரு கிளியராக ஒரு நல்ல பிரிண்டில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட தேட்டரில் பார்த்தது நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சேரன் சாரோட படம் பார்த்தோம். அவங்களோட உட்காந்து அந்த பார்க்குற ஃபீல், எமோஷன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்ன தான் ஆட்டோகிராஃப்ஸ் நிறைய பார்த்துருந்தாலும் இப்போ அந்த லைவில் உட்காந்து அந்த எமோஷனை ஃபீல் பண்ணி பார்க்குறப்ப அந்த சின்ன வயசில் நடந்த விஷயம், அந்த லவ், காலேஜ் லைஃபோடது, அப்புறம் இந்த வேலையில் கிடைக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதெல்லாம் நம்ம இப்போ லைஃப்பில் கனெக்ட் பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், ஏற்கனவே பார்த்துருப்போம். அதை பார்க்க ஆரம்பிச்சோன்னா சின்ன வயசில் பார்த்துருப்போம், அவ்வளோ தெரியாது. இப்போ தான் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் இந்த படம்லாம் பேர். ஆனால் இது அகைன் தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னப்போ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். இதை வந்து இந்த ஒரு மேஜிக்கு, இந்த ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம தேட்டரில் ஒரு லைவாக பார்க்குறோம். ஸோ எப்படி அது நம்ம கனெக்ட் ஆகுது, எப்படி நம்ம பார்ப்போன்ட்டு அது பார்க்குறப்போ வந்து சின்ன வயசில் நம்ம அந்த கிராமத்தில் இருந்த அந்த ஸ்கூல் லைஃப், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. பார்க்குறப்ப எது தேவையோ அது அழகாக கரெக்டாக போட்டு அதை அழகாக காட்டியிருக்காங்க. மிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். அவர் இதெல்லாம் சொல்ல வேண்டிய எல்லாமே எடுத்திருக்காரு. தவம் இந்த இது வரிசையாக அவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக அவ்வளோ எடுத்திருக்காரு. இப்போயும் எடுத்து பார்த்து உட்காந்து போட்டால் கூட அவ்வளோ பேர் பார்க்குறக்கூடிய அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ வந்திருக்கிறதுலேயும் எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும்தான். இந்த டைமில் ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து ஒரு ரீரிலீஸுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இதுதான் நான் பார்த்ததுலேயே அதிகமானது. ரொம்ப மகிழ்ச்சியாக. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சவுண்டு சூப்பராக இருந்துச்சு. பாட்டோட சவுண்டு எல்லாமே வந்து வித்தியாசமாக இருந்தது. பாட்டு ஐ மீன் முன்னாடி நம்ம கேட்டிருப்போம் ஒரு இதில். இப்போ இந்த ரீமாஸ்டர் பண்ணதில் வந்து நமக்கு சவுண்டு கிளியராக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு புக்களுமே கேட்குறப்பெல்லாம் நமக்குள்ளேயே ஒரு எமோஷன், ஒரு மாதிரி கண்ணே அந்த வார்த்தையை கேட்க வந்து நமக்கே ஒரு இதாக இருந்துச்சு. பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக என்ன தான் பார்த்துருந்தாலும் இப்போ இந்த ரீமாஸ்டர் பண்ண பார்த்ததில் வந்து ஒரு புது படம் பார்த்த ஃபீலிங் இது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்த ஒரு ரொம்ப நல்லா இருக்கு. பழைய நினைவுகள்லாம் யா வருது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆமாம் மிஸ் பண்ணுறோம். நல்லா இருக்கு. ஹியூமன் எமோஷன்ஸ் வச்சு ஒரு படம். ஸோ திருப்பி இத்தனை வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணி நாங்கள் எல்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது.
ஏற்கனவே பார்த்துருக்கோம், சின்ன வயசில் பார்த்துருக்கோம். இப்போ திருப்பி ரீரிலீஸ் ஆகுறது அதே ஃபீலோட, நாஸ்டாலஜிக் ஃபீலோட பார்த்துருக்கோம். நல்லா பண்ணியிருக்காங்க. டால்பியில் வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. இல்லை, ஹியூமன் எமோஷன்ஸ் வச்சு இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கிறது இப்போ வந்து கம்மியாயிருச்சு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்த படமாக இருந்தாலும் தேட்டரில் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஏன்னா அப்போ கிட்டத்தட்ட 4வது 5வது படிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ தேட்டரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். டிஜிட்டல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக சேரன் அவரோட உட்காந்து படம் பார்த்ததே நல்லா இருந்தது. ஸோ அவர் படத்தை அவரோடய உட்காந்து பார்க்குற ஒரு அனுபவம் நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆமாம், இந்த மாதிரி படம் ஆமாம், நாம் கடைசியாக இது மாதிரி என்ன பிரேமம் 96லாம் பார்த்துருப்போம். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி பார்த்த படமாக இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக எல்லா ஆல்பமாக நல்லா இருந்தது. எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கலாம், அந்த மாதிரி இருந்தது. எல்லா சீன்ஸுமே நம்ம கூட கனெக்டாக இருந்தது. ரொம்ப டச்சபிளாக, எமோஷனாக எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது படத்தில். சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், டிஜிட்டல் இப்போ பார்க்குற புது படம் மாதிரியே இருந்தது. சில பேர் பார்க்க மிக்ஸ் பண்ணிட போகிறாங்க, பழைய படம் டிவிலே பார்த்துருக்காங்க. பட் தேட்டரில் பார்க்கும்போது அதோட வெர்ஷனும் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. ஆமாம், டைரக்டர் சேரன் ரொம்ப மிஸ் பண்ணோம். அவரது என்ன கடைசியாக திருமணம் சில திருத்தங்களுடன் பண்ணியிருந்தார், அது நல்லா தான் இருந்தது. பட் இந்த மாதிரி படம் அவர் இன்னும் பண்ணலாம். ஆட்டோகிராஃப் 2 அப்படின்னு நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க. பட் அவர் தான் அது பதில் சொல்லணும். புது படம் பார்க்குற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்ன இந்த படம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் விஜய் கதை சொல்லலான்னு இருந்தார். விஜய் மிஸ் பண்ணதில் எனக்கு இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு படம் தான். அவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலு. ஒரு பழைய படத்தை வந்து மறுபடியும் அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு 4Kல பார்க்கும்போது வந்து ஒரு நியூ படம் பார்த்த ஃபீல் தான். எந்த சைடுமே வந்து விஷுவல் வந்து பழைய படம் அப்படிங்கிற ஃபீலே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மியூசிக்காக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. தென் வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சேரன் சாரோடு நாங்கள் படத்தை பார்த்தது வந்து அது வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அல்டிமேட்டு. இன்னொன்று அந்த பழைய நினைவுகளை ஆட்டோகிராஃபை மறுபடியும் திருப்பி பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. குட் ஃபீல். இந்த மாதிரி படங்கள் இப்போ தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஆக்ஷன்ஸ் படம் தான் நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரியான படங்கள் நம்ம மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போலாம் வந்து அதிகமாக படம் வருது, அந்தளவுக்கு நிற்கிறதில்ல. இப்போ மக்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரீலீஸ்க்கு தான் வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து டிமாண்ட் ஆகுது. தேட்டர்ஸ்க்கு வந்து பார்க்கணும். ஆல்ரெடி பார்த்த படத்தை, இந்த படத்தெல்லாம் நம்ம வந்து நிறையா வாட்டி வந்து டிவியில் போட்டு அடித்த படம் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து அவ்வளோ இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி படத்தை தான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ இருக்கிற ஒரே ஜேர்னியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த காலத்தில் அந்த படம் தான் இது வந்து ஃபுல் எபிக். அதாவது ஒரு வாழ்க்கையில் நடந்த மாதிரியே தான் இருக்கும். ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த ஃபீலிங்காக இருக்கட்டும். முன்னாடி வந்து லைக் எப்படி சொல்லணுன்னா, அந்த ஒரு தன்னோட காதலி வந்து நல்லா இருப்பான்னு நினச்சி போய் பார்க்குற இடத்துல அவள் வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்காங்கும் போது உடஞ்சி போகிற அந்த கேரக்டர் வந்து உண்மையில் வந்து எப்பிக். நம்மளால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. ரிட்டன் அந்த காதலி வந்து நம்ம லைஃப் தான் இப்படி போயிடுச்சு, அட்லீஸ்ட் அவனாக சந்தோஷமாக இருக்கட்டும் நினச்சி அவங்க வந்து வாழ்த்தணுங்கிறதெல்லாம் வந்து வேறு லெவலில் உள்ள உங்களுக்கு. கண்டிப்பாக நேஷ்னல் கண்டிப்பாக நம்ம வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அது டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ சிஸ்டத்தோடு நம்ம பார்க்கும் போதுங்கிறது உண்மையில் வந்து அது வந்து வேறு லெவலில் வந்து ஒரு மோட்டிவேஷன் சாங். உண்மையில சொன்னால் வந்து நான்லாம் துக்கமாக இருக்கும் போது, ரொம்ப உடஞ்சி போயிருக்கும் போது, நமக்கு மட்டும் இந்த சோகம் இல்லை, எல்லாருக்குமே இந்த சோகம் இருக்குது. நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த சாங் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், பாடின சித்ரா மேமாக இருக்கட்டும், லிரிக்ஸிஸ்ட் விஜயா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வேறு லெவலில் அப்போ ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இடையில வந்து சேரன் சார் ஏகப்பட்ட படம் எடுத்து அதை கடைசியாக ஒரு ட்ரிபியூட் வர சேரன் சாருக்கு ஒரு ட்ரிபியூட்டு பாட்டை ஞாபகம் வருதே பாட்டை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி அதை வந்து சேரன் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்கும் போது சார் இப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் நம்ம மிஸ் பண்ணுறோமேங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குது. அதை விட இது அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லலாம். 96லாம் வந்து அது ஒரு மாதிரி போகுமே தவிர இது வந்து ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இது மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு தான் வந்து நமக்கு வந்து பிரேமம் படமும் எடுத்தாங்க, நிறையா படம் இதே மாதிரி ஜேர்னிலாம் எடுத்தாங்க தவிர பட் இதை பீட் பண்ண முடியாது. ஒரு நினைவு இது ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி நம்ம மெமரிஸை தான் வந்து இது பண்ணும். நான் வந்து படத்துல வந்து ஸ்னேகா கேரக்டர் ஜோடி அங்க இருக்காங்க. எனக்கு வந்து ஸ்னேகா இவங்க தான். அதனால நான் இவரை கூட்டது நாங்களாம் வந்ததுக்கு இதுதான். இவங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபேமிலியோட பார்க்கும்போது அது டிஃபரெண்டா இருக்கும். பட் ரியலா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேரக்டரோட கூட்டு வரும்போது ஸ்னேகா கேரக்டர்லாம் பார்க்கும்போது அழுதுட்டான், லிட்டரலாக அழுதுட்டான். ஏன்னா அந்த ரோல் அவள் இன்னும் பெஸ்ட்டாக எங்கள் லைஃப்பில் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால அவளுக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு. அதனால தான் நான் சொன்னேன்.
இல்லை நான் வந்து அதுதான் இது வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பழைய படம் பார்த்த ஒரு ஃபீலே இல்லை. 21 வருஷம் கழிச்சு நாங்கள் இந்த படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல படமாக இருக்குது. அடுத்து தவமாய் தவம் வந்து வெயிட்டிங்கு. அது ரிலீஸ் பண்ணால் எல்லாமே ஆமாம். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லேருந்து அந்த போட்டில் போகும்போது இந்த மியூசிக்லேருந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது ஆக்சுவலி கேட்குறதுக்கு. நாங்களாம் மியூசிக் டீம்ன்றதால அந்த மியூசிக் எங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. சாங்ஸுமே அந்த மலையாளம் அண்ட் தமிழ் கலந்து இதில் ஒரு சாங் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது ஆக்சுவலி. அந்த ஒரு பூஸ்டப், அது அந்த பாட்டு எல்லாம் கேட்கறதுன்றதை தாண்டி அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஒரு மோட்டிவேஷன்ன்றது, மியூசிக் ஹீல்ஸு, மியூசிக் பூஸ்டப்ன்றது 100% ட்ரூ. ஆமாம் ஆமாம், மோஸ்ட்லி அதனாலே நான் படமே பார்க்க மாட்டேன். இந்த படத்தை எனக்கு கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ வா பாரு, உன் ரோல் ஒன்று இருக்கு வந்து பாருன்னாங்க. பட் பார்த்தது வந்து வர்த், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, ஆக்சுவலி இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் மூவி பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் ரொம்ப மிஸ் பண்றோம். அந்த டைம்ல இல்ல. சோ அவர் இருந்தா நல்லா இருந்திருப்பார். சோ அந்த மியூசிக் வந்து அதுக்காகவே வந்தோம். அவரோட மியூசிக்கை நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்தோம். நல்ல மியூசிக் டைரக்டர்.